So hi friends, welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வண்டில ஹசார்ட் லைட் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். एक्चुअली பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா NS200ல ஃபிக்ஸ் பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னா டாமினார் NS200 RS எல்லாமே மேக்ஸिमम ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது பாத்தீங்கன்னா மேக்ஸिमम எல்லா பைக்குமே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு ஜெனரலான ஐடியா இருந்துச்சுனா சோ எது இண்டிகேட்டர் ஒயர் சோ அந்த மாதிரி இருந்துச்சுனா காமனா அந்த தெரிஞ்சிருந்துச்சுனா உங்களுக்கு பக்காவா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல சோ நம்ம LED ஃபிளாஷர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 600 to 1600 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அது நிறையவே போகும். ஸோ அந்த எல்இடி ஃப்ளாஷர்லாம் அதோடவே நீங்கள் ஹசார்ட் லைட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இல்லை 2 ஒயர் ஸோ ரெண்டு ஒயர் வித் சுவிட்சோட ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் 2 ஒயர் இருந்தாலே போதும் நம்ம எல்இடி ஃப்ளாஷர் ஒர்க் பண்ண வச்சுன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது பேட்டர்ன்லாம் இருக்காது அதில் ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ சும்மா பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் 4 இண்டிகேட்டர் நீங்கள் எல்இடி இந்த பேட்டர்னோட வச்சிங்கன்னா ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் எரியது உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 2 மெத்தடுமே உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா சுவிட்ச் நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 60 rupees தான் இருக்கும். ஸோ 60 rupees சுவிட்ச் இருந்தாலே போதும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்இடி ஃப்ளாஷர் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 400 rupees அந்த 2000 வரைக்கும் நல்ல இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சில் வாங்கிக்கலாம். இல்லை ப்ரோ நான் வெறும் எனக்கு ஒயர் வச்சு மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு சொன்னாலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டேப்லெட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ் எல்லாம் போடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 2 days once ஈவினிங் 3 o'clock அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மொக்ஸி ஸோ இதோட எல்இடி ஃப்ளாஷஸ் தான் வாங்கி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 32 பேட்டர்ன் நாங்கள் பட் எனக்கு அவ்வளோக்கா இருக்கிற மாதிரி தெரியல. பட் பார்க்கலாம் என்ன இது எப்படின்னு. ஸோ ஆக்சுவலி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓகேங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன் இப்படி வெளியில் வருதுன்னு தெரில பட் ஓகே. ஸோ ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலி இது ஒரு எல்லோ ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு இது ரைட் இண்டிகேட்டர் லெஃப்ட் அது நம்ம எப்படி வேணால் மாற்றி கொடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இக்னிஷனுக்கு கொடுக்கணும். ஸோ நம்மளுக்கு பவர் சப்ளை வர்றதுக்கு பிளாக் பார்த்திங்கன்னா நெகட்டிவ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த சுவிட்ச் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி சுவிட்ச் பார்த்திங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண போகிறதுக்குல நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி சுவிட்ச் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேக் சீட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணால் ஒரே நிமிஷம் உங்களுக்கு இது சொல்ல மறந்துட்டு பாருங்கள். ஸோ ஆக்சுவலி இந்த சுவிட்ச் நான் முன்னாடியே வச்சுட்டேன். ஸோ இந்த சுவிட்ச் நம்ம இப்படி பின்னாடி போல்ட் இருக்கும். ஸோ அந்த இதை வச்சு டைட் பண்ணிட்டு ஒயர் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது கூடவே நம்ம நார்மல் நம்ம பிரேக் லைன் கூடவே எடுத்துகிட்டு போய் ஸோ இந்த இடத்துல தெரியுது பாருங்கள். ஸோ இந்த ஒயர் அப்படியே டேங்க்கு அடியில் வழியாக போய் ஸோ பார்த்திங்கன்னா இது வழியாக இதுக்குள்ளே வழியாக வந்து ஸோ இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த 2 ஒயர் ஒரு நிமிஷம் ஸோ இங்கே பாருங்கள் 2 டெர்மினல் கொண்டு வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாக்ஸியோட இந்த இது இல்லாமல் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இது நம்ம பேட்டர்ன் ஸோ நம்மளுக்கு இந்த டிஃப்ரெண்ட்டாக எரியத்துக்கு பேட்டர்ன் வேணும்னா மட்டும் தான் இது யூஸ் பண்ணணும். இல்லை ப்ரோ நார்மலாக எனக்கு ஃப்ளாஷ் ஆனால் மட்டும் போதும் 4 இண்டிகேட்டர் வேணால் ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து 2 ஒயர் எடுத்து வந்து பார்த்திங்களா அந்த 2 ஒயரை ஒன்றுமே கிடையாதுங்க. ஆக்சுவலி இதில் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஒயரை அன்பிளக் பண்ணிடலாம். இது ஒரு இண்டிகேட்டரோடது. ஸோ இந்த க்ரே கலர் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை ஆக்சுவலி கிளிப் டைப் இப்படி இது பண்ணிட்டு ஸோ இழுத்திங்கன்னா வந்துடும். இதில் ஸோ இந்த 2 ஒயர் இருக்குல்ல இதில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸோ இந்த க்ரே கலர் இண்டிகேட்டரில் பிளாக் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இந்த க்ரே கலர் பாசிட்டிவ். ஸோ ஒரு ஒயரை இந்த க்ரே கலர் ஹோல்ஸ் இருக்குல்ல ஸோ இந்த ஹோல்ஸ்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இன்னொரு ஒயர் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஒயரோடது இதில் க்ரீன் கலர் ஒயர் இருக்குது பாருங்கள். ஸோ இதோட ஒரு ஒயர் உள்ள இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு கிளிப்பு போட்டுருங்க. ஸோ கிளிப்பு போட்டிங்கன்னா நார்மலாக இந்த சுவிட்ச் சப்போஸ் இப்போ ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் மட்டும் ஆன ஆரம்பிச்சிடும். அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம நார்மலாக இண்டிகேட்டர் போட்டோம்னா நம்ம எந்த பக்கம் திரும்புகிறோமோ அது மட்டும் எரியும். நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ தெரியுது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஹோல்ஸில் போட்டுருங்க. போட்டுட்டு ஸோ இந்த கிளாம்ப் போட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஒயர் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம டேப் போட்டுக்கோங்க. ஏன்னா தண்ணிப்பட்டு ஷார்ட் ஆகாமல் இருக்கலாம் டேப் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸில் போட்டு அந்த கிளாம்பை போட்டுறணும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி ஒயர் வெளில தெரியும். ஸோ இதை டேப் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா என்ன ஆகும் நான் சொல்லிடுறேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பேட்டர்ன் இதோட இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ இப்போ நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பாருங்கள். ஸோ இப்போ நார்மலாக இப்போது ரைட் சைடு இண்டிகேட்டர் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு ரைட் சைடு இண்டிகேட்டர் மட்டும் தான் எரியும். சப்போஸ்
இதுதான் இந்த சுவிட்ச் இப்போ ஆன் பண்ணுறேன்னா இப்போ பாருங்கள். ஸோ 4 இண்டிகேட்டருமே எரிய ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா நம்ம இது யூஸ் பண்ணாமலே நார்மலாக ஒரு 2 ஒயர் வச்சு மட்டும் பண்ணுறது. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதை சிம்பிளாக முடிச்சிடலாம். இந்த இது நம்ம ஏன் போடுறோன்னா நம்மளுக்கு பேட்டர்ன் ஸோ டிஃப்ரெண்ட்டாக எரியணுங்களா மட்டும் தான் இது போடணும். இல்லை 4 இண்டிகேட்டர் எரிய வைக்கிறதுக்கு இந்த 2 ஒயர் நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ணினாலே போதும். ஸோ இந்த இதை நம்மளோட பேட்டர்ன் இதை இதை எப்படி மாட்ட போகிறோன்னா ஸோ சேம் அதே மாதிரி தான். ஒரு எல்லோவோடது ஒரு இண்டிகேட்டரோடது சேம் அதே மாதிரி க்ரீனில் கொடுக்குறோம். ஒன்று இதோடது கிரேல. ஸோ இந்த கிரே ஒயர் இருக்குல்ல, இந்த இதில் கிரே ஒயரில் கொடுக்க போகிறோம். இந்த ரெட் நம்ம எங்கே கொடுக்க போகிறோன்னா ஸோ ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா NS200 நம்பர் பிளேட் லைட். ஸோ இதை நான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் டெயில் டைடி பண்ணியிருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட் லைட் அங்கே தேவையில்லை. ஸோ அந்த ஒயரை கட் பண்ணி ஸோ அந்த இதில் கொடுக்க போகிறேன். பிளாக் பார்த்திங்கன்னா நெகட்டிவ். ஸோ நம்ம இங்கே ஏதாவது ஒரு போல்ட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்இடி ஃப்ளாஷ் இந்த அடாப்டர்லேருந்து உங்களுக்கு ஒரு 4 ஒயர் வரும். 2 எல்லோ, ஒரு ரெட், ஒரு பிளாக் வரும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 எல்லோவை ஒன்றும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இண்டிகேட்டருக்கும், ஒன்று பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இண்டிகேட்டர். அதுவும் எங்கே கனெக்ஷன் கொடுக்கணும்னா ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த ஹோல்ஸில் போட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா க்ரீனில், இதில் பார்த்தீங்கன்னா கிரேக்கு கிரேல, க்ரீனுக்கு க்ரீன்லேயே கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பிளாக் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம இந்த போல்ட்டில் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயாவது கொடுத்துட்றேன். ஸோ போல்ட்லேயே கொடுத்துக்கலாம். ஏன்னா இது நெகட்டிவ். ஸோ நம்ம இங்கே பாடியில் டச் பண்ணி விட்டாலும் போதும் நெகட்டிவ். ஸோ இது இப்படி டச் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த ரெட் ஒயர் இப்போ என்ன பண்ணோன்னா ஸோ நம்ம சுவிட்ச் வருதில்ல 2 ஒயரு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சுவிட்ச் கொண்டு வந்தோம்ல. ஸோ சுவிட்சோட ஒயர் இதில் ஒன்றுமே பண்ணோன்னா 1 ஒயர் பார்த்திங்கன்னா சுவிட்ச் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஒயரை சுவிட்ச் கூட கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு ஒயர் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்மளுக்கு பவர் வேணும்ல, பேட்டரியில் கொடுக்கலாம். பட் அது பேட்டரி பார்த்திங்கன்னா கரண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இக்னிஷன் ஒன்று பார்த்திங்கன்னா ஸோ நம்ம சாவி போட்டும் போது முன்னாடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆன் ஆகும் பார்த்திங்களா. ஸோ அந்த இதில் நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். இல்லைனா NS200 ஸோ உங்களுக்கு இந்த நம்பர் பிளேட் ஹோல்டருக்கு ஒரு லைட் வரும். ஸோ நான் ஆக்சுவலி நம்ம டெயில் டைடி பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இது இருக்காது. ஸோ இதோட ஒயர் இது பார்த்திங்கன்னா டெயில் டைடி ஓடுது. நான் இங்கே கட் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியுதா? ஒரு நிமிஷம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒயர் தெரியுதா? நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கட் பண்ணாதீங்க, இதே மாதிரி சாக்கெட்டில் போட்டுக்கோங்க. ஸோ அதோட பார்த்திங்கன்னா ரெட் கலர் ரெட்லேயே போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஒயரை இந்த இடத்துல இப்படி கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா இன்னொரு சுவிட்சோட இதை இந்த ஒயர் தெரியுது பார்த்திங்களா? ஒரு நிமிஷம். இந்த ஒயர் தெரியுதுல்ல? ஸோ இந்த ஒயர் கூட இன்னொரு சுவிட்சோட இது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் இண்டிகேட்டர், ஒன்று ரைட் சைடு இண்டிகேட்டர், ஒன்று லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சுவிட்சோட டெர்மினல் பார்த்திங்கன்னா நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம நம்பர் பிளேட் ஓடுறதுக்கு இன்னொரு டெர்மினல் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம ரெட் கலர் வரும்ல, ஸோ அங்கே கொடுத்துருக்கேன். இது ரெண்டுமே சுவிட்ச் ஓடுது. ஸோ ஒரு சுவிட்சோட டெர்மினல் இந்த ரெட்டும், இன்னொரு சுவிட்சோட டெர்மினல் நம்பர் பிளேட்டுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக். ஸோ பிளாக் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த இடத்துல போர்ட்டில் கொடுத்துருக்கேன். நான் இந்த போர்ட்டில் அப்புறமேட்டு கொடுத்துருக்கேன். இப்போ செக் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இப்போ வண்டி ஆன் பண்ணியாச்சு. ஸோ சுவிட்சை ஆன் பண்ணலாம். ஸோ இது ஒரு பேட்டர்ன். அடுத்ததை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா இது ஒரு பேட்டர்ன். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ஒரு பேட்டர்ன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 32 பேட்டர்ன் இருக்குன்னாங்க. ஸோ எல்லாமே செக் பண்ணி பார்த்தாலும் நான் செக் பண்ணுறதுக்காக நெகட்டிவ் இங்கே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி நெகட்டிவ் நான் இன்னும் சின்ன பிட்டு ஒயர் தேவைப்படும், அதை நான் இந்த இடத்துல கொடுத்துருவேன். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி டேப் போட்டுருங்க. எல்லாத்துக்குமே எதுவுமே ஷார்ட் ஆகிடக்கூடாது. ஸோ எங்கெங்கே டேப் போடுறீங்கன்னா இங்கே ஸோ லெஃப்ட் இண்டிகேட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், லெஃப்ட் ரைட். அதுக்கப்புறம் ஸோ இங்கே, அதுக்கப்புறம் இந்த ஒயர் எல்லாமே டேப் பண்ணிடுங்க. அதுக்கு இன்சுலேஷன் டேப் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஒயராக இங்கே வேணால் இது நம்ம இந்த போர்டில் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுது. ஸோ ரெட்டு நம்மளோட பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா ஸோ பாசிட்டிவ் ஒயரும் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சுவிட்சோட ஒயர் பாசிட்டிவ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ பிளாக் கலர் நம்ம ஸோ லைட் அடி வழியாக சரி மேலே காட்டுற மாதிரி வேணாம். ஸோ அடி வழியாக கொண்டு வந்து ஸோ இந்த இடத்துல இந்த போல்ட் கூட கிரவுண்ட் பண்ணியிருக்கு நெகட்டிவ். ஸோ அதுக்கப்புறம் ஒரு எல்லோ லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர், ஒரு ரைட் சைடு இண்டிகேட்டர். ஸோ எல்லாமே டேப் பண்ணியிருக்கேன். ஸோ எதுவுமே ஷார்ட் ஆகாத மாதிரி. ஸோ இதை அப்படி முடிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான்.
ஸோ அதுக்கப்புறம் மாக்ஸி இதோட இந்த எல்இடி ஃப்ளாஷரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு 2 மெத்தடுமே சொல்லியிருப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா எல்இடி ஃப்ளாஷர் வச்சு எப்படி பண்ணுறது, நார்மலாக ஒரு ஒயர் வச்சு. ஸோ 60 ருபீஸ் தான் இருக்கும். ஸோ அந்த நார்மலாக சுவிட்சும் ஒயர் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் வந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ. வெளியே போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. அந்த டூலர் இருக்கும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.